டிவிஎஸோட லைனப்பில் அப்பாச்சி அப்படிங்கிற பேர் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. ஏன்னா பல்சர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து மார்க்கெட்டில் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கும்போது அப்பாச்சி அப்படிங்கிற இந்த பேர் தான் டிவிஎஸ்க்கு ஒரு பயங்கரமான பூம் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவிஎஸ் அப்பாச்சி பார்த்தீங்கன்னா அதோட டிசைனே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும். அதுலேருந்து அப்படியே இவால்வ் ஆகி வந்த ஒரு டிசைன் தான் இந்த அப்பாச்சி RTR 200 4V. சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜினுக்கு 4 வால்வ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பவரை இதுலேருந்து எடுக்கிறதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் எனக்கு ஃப்ரண்ட் டிசைன் வந்து செமையாக பிடிக்குங்க. இந்த ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட்லைட்டு, பிளிங்கர்ஸ் வந்து எல்இடியாக கொடுத்துருக்கலாம், இன்னுமே வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. அதை மேபி டிவிஎஸ் வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடில் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக்குக்கு ஒரு அக்ரெசிவான லுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து கிடைக்கும். ஆனால் ஃப்ரண்ட் டயர் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து நீங்கள் முன்னெல்லாம் அப்பாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடரான ஒரு டயர் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் லுக்கு. மற்றபடி நீங்கள் ரோட்டில் நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். அதோடு இந்த டேங்க் வந்து நல்ல ஒரு வைடான ஒரு டேங்க்கு, 12 லிட்டர் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இங்கே வந்து RTR 200 அப்படின்னு ஒரு எம்பலம் வந்து பக்காவாக டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. அதோட ரெட் ஸ்ட்ரைப்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஒரு நல்ல குஷனில் ரைடருக்கும் பில்லியனுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக தான் இருக்குது. நல்லா பெருசாகவும் இருக்குது. அதனால் பில்லியனும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக இதில் உட்காந்து போக முடியும். அதோட ஒரு கிராப் ரயிலும் இங்கே இருக்குது. ப்ளஸ் எக்ஸாஸ்ட்டில் ஏதாவது சேஞ்ச் இருக்கானா இல்லை, எக்ஸாஸ்ட் நோட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் OBD. அது எப்படின்னு நம்ம இப்போது எக்ஸாஸ்ட் நோட் பார்க்கலாம். டிவிஎஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயமே எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க. எல்லா பைக்ஸ்லையும் வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து அவ்வளோ பஞ்சியாக ரொம்ப பேஸியாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த பைக்லையும் இருக்குது, செமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.